ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மீன் வறுவல் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மீன் வந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா பாறை மீன் வாங்கியிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பாறை மீன் வாங்கியிருக்கேன். ஸோ மீன் வறுக்கிறதுக்கு நம்ம முதல்ல மசாலா வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஜேபி மீன் வறுவல் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது வாங்கிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தட்டில் இந்த மாதிரி தட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ 1 கிலோவுக்கு 50 கிராம் மசாலா கரெக்டாக இருக்குங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு 50 கிராம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பாக்கெட். பட் வந்து நம்ம 50 கிராம் சேர்த்தாலே போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிறத விட கடையில் செய்கிறது நல்லா இருக்கே, அது நல்லா முறுமுறுன்னு இருக்கே அப்படின்லாம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு வேணாம், நம்ம கடையிலே சாப்பிட்லாம் அப்படின்ட்டுலாம். பட் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அடி தூள் ரெசிபி தாங்க இது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் தான் ஆட் பண்ணோம், எல்லோ தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா இல்லைங்க. அடுத்து இன்னொரு எக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட், எல்லோ ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து இப்போ 2 எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் 1 கிலோ ஃபிஷ்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையிலையே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ பார்க்குறப்ப என்ன இந்த மாதிரி இருக்குது மசாலா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ கெட்டியாக வந்து நம்ம மசாலா வந்து இருந்துச்சுன்னா ஃபிஷ்லலாம் நல்லா ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கணும். ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. ஸோ அப்போ தான் மீனில் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதுங்க. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அந்த மசாலாவை வந்து மேலே வந்து தடவி விட்டுறலாங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட தேவையில்ல. ஏன்னா அந்த மசாலா பாக்கெட் வாங்கினோம்ல ஜேபி மீன் வறுவல், அதுலேயே வந்து உப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மீனில் வந்து இந்த மசாலாவெல்லாம் தடவி தனியாக ஒரு தட்டில் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மீனில் வந்து அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டிருச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்ம மசாலா தடவணும் மீனில். ஸோ எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி மசாலா நல்லா ஒட்ட வச்சு, அதாவது மேலே தடவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 2 மீன் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த எல்லா மீனுமே நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஹார்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா காய வச்சிடலாம். ஸோ நீங்கள் வெயிலையும் காய வைக்கலாம், இல்லை ஃபேன் காற்றுல கூட காய வைக்கலாங்க. மேலே வந்து காய்ஞ்சிருச்சுன்னா நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் கீழே இருக்கிறதுமே வந்து காயும் ஓரளவுக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா காய்ஞ்சி முடிச்சோன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து பொரிக்க ஆரம்பித்தாச்சு, அதாவது வறுக்க ஆரம்பித்தாச்சு. பொரிக்க வறுக்க இதெல்லாமே ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ தெரில அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசை சட்டி வச்சு அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷில் 2 2 3 3 கூட போட்டு வறுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் வந்து அடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெயும் நம்ம கம்மியாகவும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சுக்கோங்க, அதை வந்து திருப்பி போடுறதுக்கு மீனை. சீக்கிரமாகவே மீன் வந்து வெந்துருங்க, ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே. அப்படியும் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீன் வந்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த டைமிங் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தாங்க மீன் வறுத்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.